மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்ற காலத்தில் இருந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழும், என்ன மாதிரியான திடீர் திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4க்கும் 5க்கும் உரியவர். அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ 4க்கும் 5க்கும் உரிய சனி பகவான் 6ல் மறைகிறாரே, அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கிற சுகதுக்கங்களை நான் இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுமா? சுகங்களை இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுமா? 5ஆம் இடத்தில் இருக்கிற என்னுடைய மனநிலை, என்னுடைய பூர்வீக சொத்துக்கள், என்னுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இழக்க நேரிடுமா? 6ல் போய் மறைஞ்சா எனக்கு நெகட்டிவான பலனை கொடுக்குமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான், 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சனி பகவான். 4, 5 தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முக்கியமான ஸ்தானங்கள். 4ஆம் இடம் கேந்திரம், 5ஆம் இடம் திரிகோணம். பொதுவாகவே 4, 5 அப்படிங்கிறது சுபகிரகங்களுடைய வீடுகளாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். ஆனால் இந்த 4, 5 சனி பகவானுடைய வீடு அசுபகிரக வீடாக ஆகிப்போச்சு. இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாழ்க்கையில் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மண்மனை யோகத்தை ஏற்படுத்துறதுக்காக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை வாழாட்டாலும் பரவாயில்லைங்க, ஒரு சாதாரணமான நடுத்தரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவாவது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவோ படிச்சிருப்போம், படிப்புக்கு தகுந்த வேலையில் போய் உட்கார முடியாது. என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டு நாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆசைகள் எல்லாமே சில பேருக்கு நிராசைகளாகவே ஆகிட்டு இருக்கும். அதான் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். வீடு, மண்மனை யோகம், லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். உயர் கல்வி, உயர் பதவி. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க நினைப்பாலோ அதே மாதிரி தான் இந்த 4ஆம் இடம் செய்து கொடுக்க நினைக்கும். ஆனால் இயற்கையாகவே துலாம் ராசிக்கு 4ஆம் இடம் சனியினுடைய வீடு ஆகிப்போச்சு. அப்போ சனி அசுப கிரகம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவு துரிதமாக செயல்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் சுலோபாக தான் போயிட்டுருக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து எப்போ நடக்கும், எப்போ நடக்கும், எப்போது நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகள் படி சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேறாது. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 4ஆம் இடத்தின் வழியாக நம்ம என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கிறோம், எதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கணும், அதுக்கு சனி பகவான் தான் காரணம். மந்த கிரகம். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பாருங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க. மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசு ரிலாக்ஸ் ஆகாது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நடக்கிறது ஒன்று நடக்கும். அது எந்த விஷயத்துலையுமே சரி. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள், குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், புத்திர பாக்கியம், சந்தான விருத்தி, போட்டி பந்தயங்கள், அதிர்ஷ்டங்கள், உயர் கல்வி, உயர் வேலைவாய்ப்பு, பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட், லாட்ரி அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த 5 தான். இந்த 5ஆம் இடத்துக்கு யார் அதிபதியாக வர்றது? சனி பகவான், மந்த கிரகம். இந்த வழியில் பூராமே நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே செயல்பட முடியாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு இருப்பீங்க, பலன் கிடைக்காது. இந்த எல்லா விஷயத்துலையுமே துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் அடி வாங்கி பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்னங்க காரணம்? இயற்கையாகவே துலாம் ராசிக்கு 4க்கும் 5க்கும் உரியவர் சனி பகவான். அவர் மந்த கிரகம், அசுப கிரகம். அதனால தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு சந்தோஷத்துக்காக ஏங்கி ஏங்கி தவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுடைய தேவைகளை அவ்வளோ சீக்கிரம் பூர்த்தி பண்ண முடியாது. அந்த மாதிரியான அமைப்பு இந்த சனி பகவான். இப்போ சொல்லுங்கள், இந்த சனி பகவான் 6ஆம் இடம் அசுபஸ்தானத்துக்கு போய் மறைகிறார் இல்லையா? நல்ல விஷயம்தான், அருமையான விஷயம். இந்த அசுப கிரகம் அசுபஸ்தானம் 6ஆம் இடத்துல மறைகின்ற பொழுது
அதுவும் குருவினுடைய சுப வீடு. இந்த இடத்துல குருவுமே உங்களுக்கு சுபகிரகம். 6ஆம் இடத்துல அதிபதி குருவுமே சுபகிரகம். இந்த ஒரு காரணத்தினாலேயே முக்கால்வாசி வாழ்க்கையில எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே கர்மா பார்த்தீங்களா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. ஏன் நம்ம முன்னேற முடியல வாழ்க்கையில? ஏன் நம்ம அடிக்கடி நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் நம்ம மற்றவர்களால் ஏமாற்றப்படுறோம்? எதனால வாழ்க்கையில பின்னடைவை சந்திக்கிறோம்? நமக்கான காரியங்கள் எதுவுமே வெற்றியா நடக்க மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இங்க 6ஆம் இடம் அசுபஸ்தானம். அது குரு பகவான் இருக்கிற வீடு. குரு பகவான் சுபகிரகம். சுபகிரகம் 6ல் மறையக்கூடாது. ஆனால் இங்கே அசுப கிரகம் போய் 6ல மறையலாம். அப்ப இந்த குரு பகவானுடைய வீட்ல சனி பகவான் மறையப் போறார். இந்த வீடு அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. அயன சயன போக விரயஸ்தானம். சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான். இறுதிக்கால வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடமும் இந்த இடம்தான். அப்ப இந்த இடத்துல கர்மகாரகன் சனி பகவான் இருக்கின்ற பொழுது, இது ஜோதிட சாஸ்திரத்தில் 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் வேற. உபம் என்றால் உதவி, ஜெயம் என்றால் வெற்றி. அப்ப இங்கே இதுவரைக்கும் நீங்கள் உதவி செய்து இழப்பீடுகளை சந்திச்சிங்க. அதுக்கு ஒரு பலாபலனும் கிடையாது. ஆனால் சனி 6க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்வார். யாரோ ஒருத்தவங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது நடக்கும். வழிய வழிய வந்து உதவி செய்வாங்க. நீங்க எழுதி கூட வச்சுக்கங்க. நிச்சயம் அது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகுது. இதுவரைக்கும் வாழ்க்கையில எதிர்நீச்சல் அடிச்சு ஐயா தண்ணியில அடிச்சிருந்தா பரவாயில்ல ஐயா. எப்படியோ கஷ்டப்பட்டு கொடி கொம்ப பிடிச்சு கூட நீந்தி மேடேறிடலாம். நம்ம அடிச்ச நீச்சலெல்லாம் தரையில கை, கால், நெஞ்செல்லாம் புண்ணாய் போய் உட்காந்துருக்கு. உடம்பே ரணவேதனை ஆகிப்போச்சு. அதான் ருணரோக சத்துருஸ்தானம். அம்புட்டையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் குரு பகவானே அதிபதியாக வந்துட்டார் 6ஆம் இடத்துக்கு இல்லையா? அதனால சனி பகவான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கப்படுறது அதான் ரோக சனி. இந்த ரோக சனி நமக்கு என்ன செய்ய போகுது? கடினமான உழைப்புக்கு வெற்றியை கொடுக்கும். தகுந்த ஊதியத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இனி வாழ்க்கையில எதிர்நீச்சல் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2.5 வருஷத்துக்கு. எதற்காகவும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. போராடி போராடி நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம். இப்போ அந்த போராட்டத்துக்கு நம்மளுடைய கோரிக்கை கடவுள் நிறைவேற்றி வைக்க போறாருன்னு அர்த்தம். நீண்டகால கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறதெல்லாம் 6ஆம் இடம். அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய பர்சனல் உங்களுடைய லைஃப்காக என்ன கோரிக்கை வச்சிருந்தாலும் சரி, அத்தனை கோரிக்கைகளையும் இந்த இடத்துல சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒவ்வொன்றா சொன்னோம்னா அந்த பதிவு முழுசாவே ஆயிரும். நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நோய் நொடி உபாதைகள் இல்லாமல் வாழப்போறோம். எதிரிகள் இல்லாமல் வாழப்போறோம். புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாளாவது, இல்ல இந்த மாசமாவது, இல்ல இந்த வருஷமாவது ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி அப்படிங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் இல்லையா? ஆன்மீக ஸ்தானம். பக்தி மார்க்க ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். இந்த காலகட்டத்தில யாராவது உங்களுக்கு ஒருவர் தேடி வந்து உதவி செய்வாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய குருமார்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் வழிய வந்து குடுப்பாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு பார்த்தா ரோட்ல ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாரு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்க. சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த வாக்கு நீங்க கேட்கத்தான் போறீங்க. இதுவும் நடக்கும். வேண்டாம் வேண்டான்னு மறுத்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ ரோக சனி என்னவெல்லாம் பண்ணுன்னு பாருங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயத்தை தான் பண்ண காத்திருக்கிறது. அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு இங்கே என்ன நடக்கும்? இந்த 6ஆம் இடத்துல சனி இருந்தால் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிற குரு பகவான் அவர் போய் 8ல மறைஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் குரு 8ல மறையிறது நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அடுத்து இந்த 2025ல் அவர் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போவார். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது சுபகிரகம் இருக்கலாம். சுபகிரகம் இருக்கலாம். அப்போ இடம் விட்டு இடம் போய் வாழக்கூடிய அமைப்பு. பொன்பொருள் தேடுறதுக்காக, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்கே வேணாலும் போனாலும் நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறது. அப்போ இந்த இடம் மட்டும் கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம். எல்லா பக்கமுமே வாய்ப்புகள் நம்மளை வரவேற்று காத்து கிடக்கும்.
இப்போ இது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். புரியுதுங்களா? அப்போ நல்லது ஒரு வாய்ப்பு தான். மற்றபடி இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ராகுவும் இங்கே 5ஆம் இடத்துக்கு வருவார். இந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் ஒரு விதத்தில் மட்டும்தான் கெட்டது. அதாவது மனநிலையை கெடுப்பார். எப்படி மனநிலையை கெடுப்பார்னா, பிரம்மாண்டமான ஆசைகளை, சிந்தனைகளை தூண்டிவிட்டு, தூண்டிவிட்டு அதன் வழியாக பயணிக்க வச்சு, சில நேரங்கள் நெகட்டிவான பலன குடுத்துருவார். அப்ப ஆசைப்பட்டு, நம்ம அது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பிரம்மாண்டமா பண்ணணும், பிரம்மாண்டமா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நம்ம பயணிச்சு, அந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவான பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது. 5ல ராகு இருக்கின்ற பொழுது, இங்கே என்ன நடக்கும்? ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் அப்பலாம் பக்கபலமா இருப்பார். லாட்டரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் அவர் பக்கபலமா இருப்பார். சூதாட்டக்காரன் இல்லையா ராகு பகவான்? இப்படியாக பணம் பொருள் சம்பாதிக்கணும்னு போறபோது, இங்க என்ன செய்வாங்க? இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடை தாமங்கள குடுத்துருவார். இப்படி யோசிக்க வச்சா படிப்பு எப்படி வரும்? வேற மாரி யோசிப்பாங்க. சில நேரங்கள்ல குறுக்கு வழியில பணம் எப்படி சம்பாதிக்கிற மாரியான ஒரு சிந்தனைலாம் குடுத்து விட்டுருவாங்க. அதுக்கு பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இங்க 12ஆம் இடத்துல கேது. அவரும் என்ன பண்ணுவாரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவாரு. லாபஸ்தானத்துல இருந்தா நல்ல விஷயம் தான். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இந்த குரு பகவான் 9க்கு போறதுக்கு முன்னாடியும், ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும், நிச்சயமா இந்த சனி பெயர்ச்சி அதுக்கு முன்னாடியே நடக்கும். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவும் நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா, ரொம்ப நாளா கொடுத்த கடன் திரும்ப கிடைக்காம இருக்குது. ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு, அந்த கடன நான் கட்டிட்டு இருக்கிறேன். அத அடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த நபர்கள் தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட பணத்த குடுத்து, இந்தாங்க சரணடைகிறது, மன்னிப்பு கேட்டுக்கிறது. அந்த மாரியான ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில நிகழும். எதிரிகள் சரணடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது. தேடி வந்து சரணடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல மறப்போம், மன்னிப்போம். அவ்வளோதான். போய்க்கிட்டே இரு. அடுத்த வாழ்க்கையில இனிமேல் எந்த ஒரு துரோக பதம் நினைச்சிராத யாருக்கும் அப்படின்னு சொல்லி நாம தான் அறிவுரை சொல்லுவோம். அந்த மாரி போவோம். ஏன்னா, சனி பகவான் நீதிமான் இல்லையா? அப்ப துலாம் ராசிக்காரவங்கள மாரி மன்னிக்கிறதுக்கு பிறந்தவங்க யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி ஐயா. அடிச்சு ஒருத்தன பல்ல உடைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, தப்பு செஞ்சவன. ஆனா மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல உங்களுக்கு அதுதான்யா இறைவன் குடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கும். அவன் வாழ்க்கையில நெனச்சு நெனச்சு ஒவ்வொரு நாளும், இந்த ஆளுக்கு இந்த மாரி துரோகம் பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லி நெனச்சு நெனச்சு வேதனைப்பட்டே நொந்து நூலாகி தன்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். உங்கள ஜெயிச்ச நேரத்துக்கு அவன் நல்லா இருக்கலாம். ஆனா உங்க மனசு வந்து, என்ன தோற்கடிச்சாலும் பரவால்ல, நீ நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லி நீங்க அவன வாழ்த்துறீங்க பார்த்தீங்களா? அந்த வாழ்த்து அப்படிங்கிறது, அவன வாழ வைக்கிற மாரி வாழ வைக்கும். ஆனாலும் உங்கள நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில. அப்போ உங்க எதிரிகள் இப்படித்தான் இருப்பாங்க. அதனால தான் கர்மகாரகன் நீதிமான் 6ஆம் இடத்துக்கு வந்து குருபவனுடைய வீட்டில இருந்து இந்த குருபகவான் கொடுக்க தவறிய பலனெல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பார். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பயணங்கள் மூலியமாக ஆதாயம், இறை வழிபாடு இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கோயில், குளம் ஏறி இறங்கியிருப்பீங்க. உங்க கோரிக்கைகள வச்சு, உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள நீக்க சொல்லி, கஷ்டங்கள நீக்க சொல்லி, கடன நீக்க சொல்லி, நிம்மதியான வாழ்வு கேட்டு, அதுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்திலங்க கிடைக்கும். நம்பலாமா? நம்பலாம். இந்த கோச்சாரத்தில சனி 6ஆம் இடத்தில், அதுவும் குருவானுடைய வீட்டில இருக்கின்ற பொழுது, நிச்சயமா செய்வார். கடல்வழி பயணம் சிறப்பு தரும். கண்டம் விட்டு கண்டம் தாவி போய் காசு பணம் பார்க்கறதுக்கு நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா, முன்னாடி நெனச்சிருப்போம். ஏதோ இருக்கிறத வச்சு இங்கனக்குள்ளே ஒப்பேத்திக்கலாம்னு கூட நெனச்சிருப்பீங்க. ஆனா, அத தாண்டி பயணிக்க வச்சுருவார். 6ஆம் இடம் உழைப்பு ஸ்தானம் இல்லையா? அப்போ உழைக்கிறதுக்கு எங்க வேணாலும் போலாம். குருவும் 9க்கு வந்துட்டாருன்னா, எங்க வேணாலும் ஓடிக்க. ஓடி போனவனுக்கு 9ல குருன்ற மாரி, வாழ்வாதாரத்துக்காக ஓடி போனவங்க. அதுக்காக ஒருத்தவங்கள அடிச்சுட்டு போறது கிடையாது. வாழ்வாதாரத்துக்காக தேடி போறவங்களுக்கு, அங்கே வாழ்க்கை காத்து கிடக்கும். அந்த இடத்துல தான் பணம், பொருள் சம்பாதிச்சு நம்ம நல்லா வருவோம்னு அர்த்தம். ஆக சகல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் தரக்கூடிய அமைப்பிலே இந்த ரோக சனியும், அடுத்து நடக்கின்ற ராகு கேது பயிற்சிகளும், குரு பயிற்சியும் பக்கபலமாக இருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக மேம்படுத்தும். ஏதோ வாழ்க்கையில இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு, இந்த வருஷமாவது ஒரு 2 1/2 வருஷத்துக்கு அடுத்தடுத்து சனி பகவானும், குரு பகவான் நமக்கு நல்லது செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாம சந்தோஷப்பட போறோம். அப்போ இவங்களால் சனி பகவானால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு நண்பர்களே. அந்த நன்மைகளை
நாம் நிச்சயமாக அடைந்து வாழ்க்கையில் பயன்பெற தயாராவோம் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.